நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. திமுக சார்பிலே வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநகராட்சியினுடைய பெருமைக்குரிய மேயர் மகாலட்சுமி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அதிமுக சார்பில் மாவட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய திரு வள்ளிநாயகன் அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரம் மாசிலாமணி அவர்களை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அன்புடன் வரவேற்கிறது. அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் AVM வினோத் அவர்களையும் நம்முடைய தொலைக்காட்சியின் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றோம். நால்வரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கிறோம். இப்ப இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு வளர்ந்த மாவட்டம் அல்லது வேகமாக வளரக்கூடிய ஒரு மாவட்டமா இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவா அல்லது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அதிமுகவா? இதுதான் என்னுடைய முதல் சுற்றுக்கான கேள்வி. இதுல காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அதுக்கு திமுக தான் நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுடைய முன்னுரையை நீங்க தொடரலாம். முக்கியமா சொல்லணும்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வளர்ச்சி அடைஞ்சது எங்க திமுக ஆட்சியில அப்படிங்கறதுல இங்க இருக்க எல்லாருமே அதை கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. முக்கியமா பார்த்தோம்னா மாநகராட்சி தரம் உயர்த்தின பிறகு ஃபர்ஸ்ட் சிறப்பு நிதியா ஒரு 10 கோடி கொடுத்திருந்தாங்க. அதன் மூலமாக இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநகராட்சி கட்டிடம் உருவாயிட்டு இருக்கு. அதை எல்லாருமே கண்கூட பார்த்துட்டு இருக்கலாம். நம்மளுடைய வேகவதி ஆற்றின் குறுக்கே 2 பாலங்கள், ஒன்னு பார்த்தோம்னா நெசவாளர்கள் நிறைந்த முருகன் குடியிருப்பு, அதே போல வரராஜா குடியிருப்பு, இந்த பகுதியும் நம்மளுடைய நெடுஞ்சாலையும் இணைக்கும் வகையில் ஒரு பாலம், அதே போல நம்மளுடைய தாயார் குளம், அதே போல நம்மளுடைய பிள்ளையார் பாளையம், இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த 2 பாலங்கள் நம்மளுடைய காஞ்சிபுரம் மாநகராட்சியில வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்து கொண்டு இருக்கு. மாணவர்கள் திறன் மேம்பட அறிவுசார் மையங்கள் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தான் நம்ம காஞ்சிபுரத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு பல மாநகராட்சிகளுக்கும் கொடுத்திருக்காங்க. CM ஸ்பேசஸ் முதல்வர் படைப்பகம் இன்னைக்கு ஐடில ஒர்க் பண்ணிட்டு நான் வந்திருக்கிறேன். ஆனா இங்க பார்த்தோம்னா யார் வேணும்னாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அது ஒரு கம்மி விலையில இன்னைக்கு நம்ம ஒரு IT ஸ்பேஸ் ரெடி பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த பெங்களூர்ல அந்த மாதிரி ஊர்கள்ல தான் இருக்கு. ஆனா நம்ம கவர்மெண்டே இன்னைக்கு நம்ம இளைஞர்களோட நலனை கருதி இன்னைக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு ரொம்ப வேகமா பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதிமுக சார்பில் சொல்லுங்க சார். மேடம் சொல்லும்போது பாருங்க இன்னொரு டைம் போதாதுன்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் இன்னைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமா மாறி இருக்கு அப்படின்னா நாங்க தான் காரணம். ஒரு பெரிய லிஸ்டே மேடம் கொண்டு வந்திருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட திட்டங்கள் என்ன? இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் திமுகவில் தான் வளர்ந்து நிக்குதுன்னு சொல்றாங்க. நன்றி. கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஏரிகள் நிறைந்த மாவட்டமாக இருந்த இந்த காஞ்சிபுரத்தை தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக உயர்த்தி காட்டிய பெருமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களே சாரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் செயின்ட் கோபியன் தொழிற்சாலை புனரமைக்கப்பட்டு அதில் மேலும் புதியதாக ஒரு யூனிட் பொருட்கள் தயாரிப்பதற்கு புதியதாக ஒரு யூனிட்டை உற்பத்தி ஏற்படுத்தி கொடுத்த பெருமை எங்கள் அம்மா ஆட்சியில் மட்டுமே நடந்தது. மேலும் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுங்காசத்திரம் சார்ந்த அந்த பகுதியில் அதிகப்படியான தொழிற்சாலைகளையும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் மட்டுமே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரம் மாசிலாமணி அவர்கள், ஏன் காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? காஞ்சிபுரம் மாவட்டம் நஞ்சை புஞ்சை என்கிற நிலத்தை விவசாயம் செய்யக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்கள் அதிகம். இந்த நஞ்சை நிலங்களிலே விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் எல்லாம் இப்பொழுது கல்குவாரிகளாக மாறிவிட்டது. கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் கூட வாழ முடியாத சூழல் இருக்கிறது. அந்த கல்குவாரி 60க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இருக்கிறது. கூடுதலாக இப்பொழுதும் அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த அரசு. இது ஒரு போர்க்களமாக மாறி இருக்கிறது. அந்த கல்குவாரியிலே எடுக்கப்படுகின்ற மண்களும் கல்களும் இந்த மாவட்டத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற பெருநகரங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் மூலமாக எடுத்து செல்லப்படுவது போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இங்க இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் தெரியும். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வாயிலா இந்த கல்குவாரிகள் அதே மாதிரி மணல் திருட்டு இதெல்லாம் தொடர்ச்சி அம்பலப்படுத்திட்டு வரோம். அது பாக்குறீங்க இல்லையா? அது பார்த்திருக்கோம். நன்றி. அது பார்த்திருக்கோம். அதுல உதாரணமாக சொல்ல வேண்டும் சொன்னால் அதிலே மேயர், துணை மேயர், சபாநாயகர் போன்ற முக்கியமான புள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய கல்குவாரிகள் தான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இருப்பது என்பதை நான் பகிரங்கமாக பதிவு செய்கிறேன்.
தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் சார்பிலே, தலைவருடைய சார்பிலே அவர் ஒன்றிய கழக செயலாளர் வினோத்குமார் இங்கே வந்திருக்கின்றார். விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள், காஞ்சிபுரத்து மக்கள் ஏன் ஓட்டு போடணும்? உங்களுடைய சுற்று. தமிழக களத்துல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும்தான் போட்டியே. அது தாவேகா மற்றும் திமுகவுக்கு மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பேசுங்க போதை இல்லா தமிழகம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகம் போதை கலாச்சாரம் மிக்க மாநிலமா மாறிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகவும் தமிழகம் இருக்குன்றதையும் தலைவர் ஆட்சி வந்தோடனையும் நேற்று ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டாரு. மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர்கள்ல சரி பாதி பெண்களுக்கு தருவேன்ட்டு. இதை வச்சு நீங்க தாய்மார்கள் தெரிஞ்சுக்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவரோட ஆட்சின்றது பெண்களுக்கான ஆட்சியாகவும் மக்களுக்கான ஆட்சியாகவும் இருக்கின்ற போல, அதே போல இளைஞர்கள் சீரழியாமல் 100% போதை இல்லா தமிழகத்தை கண்டிப்பா தமிழக வெற்றி கழக தலைவர் உருவாக்குவார். ஆட்டோ, டாக்ஸி, லாரி ஓட்டுநர்களுக்கு நல வாரியம் அமைத்து தரப்படும். இந்த அரசால பல வருஷமா கோரிக்கை வச்சிருந்தது. கண்டிப்பா தலைவர் ஆட்சி அமைஞ்சவுடன் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். விவசாயிகள், மீனவர்கள், முக்கியமா இந்த நகரத்தில் இருக்க நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை காப்பதற்கும் அவங்க நீண்ட நாள் பிரச்சனையா இருக்கட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாநகரம்ன்றது நெசவாளர்கள் நிறைந்த மாநகரம். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நெசவாளர்கள் இந்த நகரத்தை சார்ந்து இந்த தொழிலை சார்ந்துதான் இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நெசவு தொழில்ன்றது பாத்தீங்கன்னா முழுமையா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவங்க அந்த நெசவு தொழிலை கைவிட்டு வாழ்வாதாரத்துக்கு இன்னைக்கு கையேந்த மத்தவங்க கையில கையேந்த வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஒரு காலத்துல சொல்லுவாங்க கால் ஆட்டின்னு சாப்பிட்டவங்க தான் நெசவாளர்னு. இன்னைக்கு அப்படியாப்பட்டவங்க மத்தவங்க கையில கையேந்த நிலைமையில இந்த திராவிட அரசு வச்சிருக்கின்றது நிதர்சனமான உண்மை. மேடம் சொல்லுங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு, சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க குற்றச்சாட்டுகளுக்கு தாராளமா பதில் சொல்லலாம். இங்க போடப்பட்ட சாலைகள் அனைத்துமே 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்துல போட்டாங்க. அப்ப திமுக ஆட்சி காலத்துல சாலைகளே போடலன்னு சொல்றாரு. உங்களுடைய பதில்? நம்மளோட வள்ளிநகம் என்ன சொன்ன குற்றச்சாட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. எந்த ஊர்ல இதெல்லாம் ஒத்துக்க முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு பெண்கள் நாங்க ரொம்ப 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 சேஃபா இருக்கோம். நான் இன்னைக்கு மேயரா இருக்கிற இந்த ஊர்ல இன்னைக்குமே நான் என்னோட இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நான் தனி பெண்ணா தான் போறேன். என் கூட இன்னொரு பெண்ணை கூட்டிட்டு போறதுல எங்க சக தோழர்கள் அவங்களோட தான் போறேன். சோ இந்த தமிழ்நாடு அப்படிங்கறது பெண்களுக்கு ரொம்ப 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 பாதுகாப்பான ஒரு மாநிலம். இதை நான் இந்த இடத்துல ரொம்ப எடுத்துக்கூட விரும்புறேன். சாலைகள் அப்படின்னு சொன்னாங்க. சாலைகள் கண்டிப்பாக போடப்பட்டிருக்கு. அண்ணன் என்ன ஆச்சுன்னு தெரியல. சாலைகள் பார்த்தோன்னா இப்ப நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக நம்மளுடைய மாநகராட்சி அவங்களுடைய மாமல்லன் ஸ்கூல் அந்த இடத்துல சாலைகள் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய 15 CFC 15வது மானியக்குழு இதன் மூலமாகவும் நிறைய சாலைகள் காஞ்சிபுரம் மாநகராட்சியில சிமெண்ட் சாலைகள் ஆகட்டும், அதே போல நம்மளுடைய தார் சாலைகள் ஆகட்டும், இது எல்லாமே போடப்பட்டிருக்கு. லிஸ்ட் வேணும்னா நான் லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். அதே மாதிரி டிராபிக் பிரச்சனை சொல்றாங்க. இங்க டிராபிக் பிரச்சனை கோவில் நகரங்கிறதுனால வெளி மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்க மக்கள் கிட்ட பேட்டி எடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காஞ்சிபுரம் இவ்வளவு பழமையான ஒரு நகரம், இன்னும் டிராபிக்கு இந்த மாநகராட்சியில எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு. நீங்க வெளியில இருக்கிறவங்க கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க நாங்க காஞ்சிபுரத்துல தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காந்தி சாலைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எப்பவுமே மக்களால அணுகவே முடியறதில்ல. கோயில் நகரம் இங்க இந்த ஏரியாவும் சரி, நம்ம காந்தி சாலையும் சரி, தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 30 கோடி ரூபாய் மல்டி லெவல் கார் பார்க்கிங்காக நான் கொடுத்துட்டாங்க. இங்க காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இடம் முக்கால்வாசி இடங்கள் கோயில் இடங்களா இருக்கும் பட்சத்தில் மாநகராட்சியால இதுக்குள்ளார போய் செய்ய முடியல வேலை. HRNC மூலமாகவும் நாங்க பல கோரிக்கைகள் வச்சுட்டோம். அவங்க மூலமாகவும் இப்ப நம்ம தலைவர் அவர்களுக்கும் கோரிக்கை வச்சிருக்கோம். அவங்க மூலமாக HRNC மூலமாகவும் இதை கட்டி கொடுத்தாங்கன்னா டிராபிக் பிரச்சனை அப்படிங்கறது குறையும். இந்த மாவட்டத்துக்கு பேரே ஏரி மாவட்டம்னு சொல்றாங்க. ஆனா ஏரிகள்லாம் குறைஞ்சு போச்சு. இங்க இருக்கக்கூடிய ஏரிகள் கூட தூர்வாரத்துக்கான போதுமான நடவடிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. திமுக சார்பில் உங்களுடைய கருத்து? அண்ணன் காஞ்சிபுரமான்னு தெரியல. காஞ்சிபுரத்துல இருக்கிறதுலே பெரிய ஏரி அப்படின்னு பார்த்தோம்னா அலாபாத் ஏரி இன்னைக்கு நம்மளுடைய கார்பரேட் CSR மூலமாக எக்ஸ்னோரா தொண்டு நிறுவனம் மூலமாக இன்னைக்கு அந்த ஏரி தூர்வாரப்பட்டு இருக்கு. கூடிய விரைவில் எக்ஸ்னோரா மூலமாகவே மோபிஸ் என்ற நிறுவனம் மூலமாக அதுக்கு சைட் பாத்வே நடக்கிறதுக்கு உண்டான பாத்வே அமைக்கப்பட்டு கூடவே லைட்ஸோட சேர்ந்து நமக்கு அமைக்கிறதுக்கு உண்டான அனைத்து நாங்க ப்ரொபோசலும் அனுப்பிச்சாச்சு. இப்ப தூர்வாரி கிட்டத்தட்ட 2 ஐலண்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாருமே போய் பாருங்க. இது ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு காஞ்சிபுரத்துல. அதே மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தாமல் ஏரி
தாமல் ஏரியும் இப்ப வந்து சிறப்பா தூர்வாரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். இந்த மாதிரி ஏரிகள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நாங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய இங்க உப்பரி குளம் இருக்குது, அதுவும் ரெடியா இருக்கு. கழக தலைவர் ஆட்சியில தான் வந்து நம்மளுடைய ஓபி குளம் இருக்கு. சோ நெசவாளர்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நெசவாளர்கள் 2021 கழகத் தலைவர் அவங்க ஆட்சி வந்த பிறகுதான் நெசவாளர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் 10% அகவிலைப்படி மற்றும் கூலி உயர்வு, இது ரெண்டுமே வந்து நம்ம தலைவர் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. மேடம், இதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நாங்க காலையில சில இடங்கள்ல பேட்டி எடுத்தோம். என்ன சொல்றாங்கன்னா, பட்டுக்கு தேவையான ஜெரிகை, அந்த ஜெரிகை கிடைக்கிறதுல தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சொசைட்டி முன்னாடி போராட்டம் நடந்ததா மக்கள் எங்களுக்கு காலையில பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. தங்கம் விலை ஜரிகை தட்டுப்பாடு அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு வந்து தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கறது வந்து யாருமே அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது ஒன்றிய அரசு அப்படின்னு வச்சுப்போமே. அது வந்து கண்ணாபின்னான்னு ஏறிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜரிகையோடைய அந்த விலையை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சோம். கழக தலைவர் அதை ஒத்துக்கிட்டு நமக்கு வந்து அதுக்கு உண்டான சலுகையும் இன்னைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நன்றி மேடம். சார் நீங்க சொல்லுங்க, வள்ளிநாயகம் அண்ணன் சொல்லுங்க. மேடம் உங்களை வந்து ரொம்ப அழகா நீங்க குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொன்னாங்க. நீங்க சொன்ன எந்த குற்றச்சாட்டுமே உண்மை இல்லைங்கிற மாதிரி மேடம் சொல்லிட்டாங்க. 10 ஆண்டுகளா சாலை போடலன்னு சொன்னீங்க. நாங்க எத்தனை சாலை போட்டிருக்கோம், நேரம் போதாது, இன்னும் டைம் கொடுங்க தம்பின்னு கேக்குறாங்க அவங்க. பொது மேடையில் என்னை அண்ணன் என்று சொன்னதுக்காக சகோதரிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 10 ஆண்டு காலமா போடப்பட்ட சாலைகள், புதியதாக எந்த சாலையும் மாநகராட்சி சார்பாகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தோ பெருமளவு செய்யப்படவில்லை. ரெனோவேஷன், சகோதரி சொன்ன மாதிரி ரெனோவேட் ஒர்க் என்ன நடக்குதே தவிர, தேசிய நெடுஞ்சாலைகள் மாதிரி மாநில நெடுஞ்சாலைகள் மட்டும் ராத்திரி வீட்டுக்கு போகும்போது மேடும் பள்ளமா இருந்தா கூட காலையில திருப்பி எழுந்து பால் வாங்க வெளில வந்தோம்னாக்கா பல பலன்னு இருக்குது. ஆப்பம் ஊத்துற மாதிரி ஒரே லைன்ல ஊத்திட்டு போயிடுவாங்க காலையில. அது வந்து முக்கியஸ்தர்கள், கலெக்டர் ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும், இல்ல அமைச்சர்கள் ஆகட்டும், எம்எல்ஏ எல்லாருமே வந்து போற வர பாதைன்றதால மட்டும் அந்த ஒரு சில பாதைகள், அந்த சாலைகள் மட்டும் செப்பனிடப்படுகிறதே தவிர, பொதுவா உள்ள காஞ்சிபுரம் வந்து 51 வார்டு, 51ல வந்து ஒரு 6 வார்டு புதுசா வந்து ஆடட். மிச்சம் எல்லாமே வந்து பழைய காஞ்சிபுரம். இது பெரிய காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம்னா எந்த பக்கம் போனோம்னாலும் வந்து சாலைகள் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இது வீணா சும்மா குற்றச்சாட்டு சொல்லணும் இல்ல, 2 வீலர்ல போற எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதோடைய வலியும் வேதனை என்னன்றது தெரியும். அது சொல்ல முடியாத அந்த மாதிரியான ஒரு நிலை. மழை காலத்துல ரொம்ப தண்ணி அதிகமா இருக்குன்னு வச்சுங்க, நம்மளுடைய பார்வைக்கு அது சமமா இருக்க மாதிரி இருக்கும். நிச்சயமா ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சதுனாக்கா காஞ்சிபுரத்துல ஒரு 20-25 பேராவது கீழே விழுந்தே ஆகணும். நாம் தமிழர் கட்சி சார்பில் சொல்லுங்க, வரக்கூடிய தேர்தல் வென்றால் முயற்சி, தோற்றால் பயிற்சின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தலா, அல்லது கட்டாயம் வெற்றி பெறுவீங்கன்னா எதை வச்சு சொல்றீங்க? மக்கள் ஓட்டு போட்டா நாங்க வெற்றி பெற போறோம். அவங்களுக்கு கட்சி வலிமையா இருக்கு. 2 பேர் கூட்டணி பெருத்த கூட்டணி, எல்லாருமே சொல்றாங்க 11 கட்சி, 10 கட்சி, 5 கட்சி, 3 கட்சி ஓட்டு போட்டா ஜெயிப்பீங்க ஐயா. ஆனா மக்கள் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? மக்கள் வளங்களை காப்பீங்கன்னு சொல்லி சொல்றீங்க. அதை தாண்டி அதை தாண்டி தான் சொல்றோமே, இயற்கை வேளாண்மைக்கு கொண்டு வரோம், நஞ்சில்லா வேளாண்மையை கொண்டாடுறோம். விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், என காஞ்சிபுரம் வந்துட்டு பரந்தூர் பத்தி பேசாம போக முடியாது, வேணான்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய தலைவர் நேரடியா களத்துக்கு வந்தாரு, ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் பரந்தூருக்கு வரவே இல்லை. அவர் வந்தப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இருக்கிற வரைக்கும் பரந்தூர்ல 2வது விமான நிலையம் வராது, வர விட மாட்டேன் இந்த விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்னாரே, செஞ்சாரா? களத்துக்கு திரும்ப வந்தாரா? அவருடைய பேச்சு காத்துல கலந்து போயிடுச்சு. பரந்தூருக்கான நிலம் எடுக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. விஜயால தடுக்க முடியலங்கிறாங்க. தலைவர் வந்து ஜனவரி மாசம் வந்து முதல் மக்கள் சந்திப்பை வந்து பரந்தூர்ல தான் தொடங்கினாரு. அன்னைக்கு அவர் உறுதியா சொன்னாரு, கண்டிப்பா உங்க கூட துணை நிற்பேன்னு. தலைவர் அன்னைக்கு வந்துட்டு போனது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட கழக செயலாளர் அந்த போராட்ட குழு கூட தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும், சட்ட உதவியா இருந்தாலும், எதா இருந்தாலும் அவங்க கூட தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பயணிச்சு கொண்டு தான் வரோம். உறுதியா சொல்றோம், தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவோடு பெரும்பான்மையான வெற்றி பெற்று முதல் கையெழுத்தாக பரந்தூர் மக்களுக்கான அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கை 200 நாட்களுக்கு போராடி அதை கைவிட்டு இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நோக்கி பயணிச்சிருக்காங்க. கண்டிப்பா தலைவர் வந்து அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் 100% அவர் மாற மாட்டாரு.
பரந்தூர் மக்களின் கோரிக்கையை 100% நிறைவேற்றுவார்ன்றதுல ஆணித்தரமா தமிழக வெற்றி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இல்ல வினோத், உங்க பதில் ஓகே. ஆனா என்ன கேள்வி என்ன அப்படின்னா, அவர் வந்து போய் 1 வருஷம் ஆச்சு, ஆனா தொடர்ந்து அந்த பணிகள் நடந்துதான் இருக்கு. அந்த பணிகளை தடுக்கிறதுக்கு அவரால் என்ன போராட்டம் செய்ய முடிஞ்சது? ஒரு நாள் வந்தார், அது ஒரு நாள் கால் ஷீட் மாதிரி மாறிடுச்சோன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. வாடியே பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாருக்கு மாநாடு நடத்துறாங்க இந்த திராவிட மாடல் அரசு. ஆனா பல்லாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை, விவசாய நிலங்களை அழித்து, ஏரி குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளை அழித்து தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை இங்க கொண்டு வரணும்னு எதனா ஒரு அவசியம் இருக்குங்களா? வேற மாற்று இடமே இல்லையா? இப்ப நீங்க வளர்ச்சி திட்டங்களுக்கான விஷயங்கள் வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? அந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். இப்ப காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தொழில் நகரம்னு சொல்றோம். இது ஸ்ரீபெரும்புதூர் வந்து சட்டமன்ற தொகுதி தொழில் நகரம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்கல்லூரி கூட இது வரைக்கும் இந்த 2 ஆட்சியிலும் கொண்டு வரப்படல. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து படிச்ச இளைஞர்கள் நிறைய நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும். ஆனா அவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க உள்ளூர் ஆள வேலைக்கு எடுக்கிறது இல்லை. இந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு இதுவை கொடுத்தாரு. இந்த சட்டமன்ற தொகுதியில சிப்கார்டை கொண்டு வருவேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதெல்லாம் கொண்டு வரல. நாங்க 100% உறுதியா சொல்றோம். வினோத், எனக்கு புரியல. இப்ப காஞ்சிபுரத்துக்கு உள்ள சிப்கார்டு கொண்டு வரணும்ன்றீங்க. விமான நிலையமும் வளர்ச்சிக்கான திட்டம் தான். அந்த திட்டம் வந்தா எதிர்க்கிறீங்க. இந்த இடத்துல சிப்கார்டு வந்தா எப்படி? ஏன்னா நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் ஆல்ரெடி பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருந்து தாராளமா போயிட்டு வந்துட முடியும். தப்பான மக்களை இது போல தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அரசு செயல்படுதுன்ற நாங்க வந்து வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வருவோம், விவசாயத்தையும் அழிக்க மாட்டோம்ன்றோம். வளர்ச்சி திட்டங்கள் வந்து விவசாயத்தை அழிச்சுதான் கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. அதற்கான இடம் இதே காஞ்சிபுரத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கு. கடைசியா ஒரு நிமிடம், விவசாயத்தை அழிக்காமல் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நெசவாளர்கள் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டுறவு நெசவாளர்னு தனியா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டுறவு சங்கம்னு இல்ல, நெசவாளர் கூட்டுறவு சங்கம்னு இல்ல, அண்ணா கூட்டுறவு சங்கம்னு இருக்கு. இது போல நிறைய சங்கங்கள் இருந்தாலும் அவங்களோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த நெசவாளர் சங்கத்துக்கு உண்டான இதுவை கொண்டு வருவோம். அதே போல வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வந்து தலைவர் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் கலந்தோசித்து தேர்தல் அறிக்கை கொண்டு வர்றாரு. கண்டிப்பா அந்த தேர்தல் அறிக்கையில இதுக்கு உண்டான பதில் வந்து தலைவர் கொடுப்பாரு. பாலாற்றில் 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் தடுப்பணை கட்டப்பட்டுச்சு. ஏன்னா பாலாறு எவ்வளவு முக்கியன்றது நான் சொல்ல வேணாம், இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நல்லாவே தெரியும். அதுல ஏன் கடந்த 10 ஆண்டுகள தடுப்பணைகள் கட்டப்படல அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்க பதில் சொல்லலாம். பாலாற்றுக்கு தடுப்பணை அப்படிங்கறது ஆல்ரெடி ப்ரொபோசல்ல இருக்குது. நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. அது அடுத்த திராவிட மாடல் 2.0ல அது கண்டிப்பாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது 2-3 விஷயம் சொன்னாங்க. வையாவூர்ல சிப்காட் ஆல்ரெடி சிப்காட் அப்படிங்கறத எங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து வாக்குறுதியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வையாவூர்ல சிப்காட் அமைக்கிறதுக்கு உண்டான இடம் தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான ஆக்ஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு வருடம் ஆக்ஷன் முடிஞ்சு இப்ப அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்க வேண்டிய பணியில இருக்கிறோம். சோ சிப்காட் வையாவூர்ல கண்டிப்பா காஞ்சிபுரம் மாநகரம் இன்னும் அது அடுத்த வருஷம் காஞ்சிபுரம் மாநகரத்தோட இணைய போகுது. சோ அப்படி இருக்கும்போது காஞ்சிபுரம் மாநகரத்துக்குள்ளாரே அது வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க, இந்த 3 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்? வாக்களித்தால் நீங்க சொல்ற மாதிரி திராவிட மாடல் 2.0ல மக்களுக்கு என்ன கிடைக்கும்? திராவிட மாடல் 2.0ல டெய்லி குடிநீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்க வந்து செயல்படுத்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதே போல பார்த்தோம்னா கோர் டவுன் இன்னைக்கு பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் இது ரெண்டுமே பார்த்தோம்னா 50 வருடங்கள் பழமையான பாதாள சாக்கடை திட்டம். சென்னைக்கு அப்புறமா பாதாள சாக்கடை திட்டம் அப்படிங்கறது காஞ்சிபுரத்துக்கு தான் கொடுத்திருந்தாங்க. இது ரெண்டுமே 50 வருடங்களுக்கு உண்டான திட்டம். அது பார்த்தோம்னா வந்துட்டு இன்னைக்கு 50 வருடம் ஆனாலும் இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல அதனோட பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அதற்கு சரி செய்யறதுக்காக நாங்க வாகனங்கள் மூலமாக பழுது நீக்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதை முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா புதியதாக ஒரு பாதாள சாக்கடை திட்டம் கோர் டவுனுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பார்த்தோம்னா நம்மளுடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அல்லாபாத் ஏரி வந்து தூர்வாரப்பட்டு சிஎஸ்ஆர் மூலமாக சரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதே போல நம்மளுடைய பொன்னேரிக்கரை அதுவும் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேன். தேரோடும் வீதிகள் ஏற்கனவே புதை மின்வட திட்டம் இது வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப அது காஞ்சிபுரம் முழுக்க அதை வந்து கொண்டு வரதுக்கு உண்டான திட்டங்கள் நாங்க வந்து செயல்படுத்துறோம். சார் சொல்லுங்க, வள்ளிநாயகம் சார், இப்ப அதிமுக ஏற்கனவே இந்த 3 தொகுதிகளில் காஞ்சிபுரம் மாவட்டம்ல பல முறை எம்எல்ஏக்களா இருந்திருக்கிறீங்க. மக்கள் ஏன் உங்களை திரும்பவும் தேர்வு செய்யணும்? தேர்வு செய்தால்
அருகில் இருக்கக்கூடிய உத்தரமேரூருக்கு என்ன கிடைக்கும், காஞ்சிபுரம் மாநகருக்கு என்ன கிடைக்கும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு என்ன கிடைக்கும்? நீங்க பிரச்சார மேடையா நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப காஞ்சிபுரம் மாவட்டம் தனியா பிரிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எதனா ஒரு பிரச்சனை நம்ம ஜிஹெச்க்கு போனோம்னாக்கா ரெஃபர் டு செங்கல்பட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த நிலை இல்லாம காஞ்சிபுரம் மக்களுக்கு எல்லா நோய்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில் முதல்ல அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்போம். காஞ்சிபுரத்துக்கான தேர்தல் வாக்குறுதியில இதை சொல்லியும். பரந்தூர் விமான நிலையம் பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பரந்தூர் விமான நிலையம் வேணுமா இல்ல அது தொடரலாமா? எப்படி உங்க நிலைப்பாடு? பரந்தூர் விமான நிலையம் வேணும் வானான்ற நிலையெல்லாம் தாண்டி இன்னைக்கு முடிவு செய்யப்பட்டுச்சு. அது அங்க வருதுன்றது கன்ஃபார்ம் ஆகி விவசாயிகளுக்கு அதற்கான பணம் விநியோகம் செய்யப்பட்டுச்சு. ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் முடிஞ்சிடுச்சு. அதால இனிமேல் பட்டு அது நிறுத்துவாங்கன்றதுல சாத்தியம் இல்லை. நன்றி 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 சார். நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு மாற்றாக உங்களை வெற்றி பெற வைத்தால் நீங்க சட்டமன்றத்தில் என்ன பிரச்சனைகளுக்கு எதிரொலிப்பீங்க? காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஏரிகள் நிறைந்த மாவட்டம் என்பதிலே நெல் விவசாயம் அதிகமாக இருக்கிறது. அதை அரசு நெல் கொள்முதல் மூலமாக விவசாயிகளிடத்திலிருந்து நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறது. ஆனால் அந்த நெல்லை எடுத்து போய் சேமித்து வைப்பதற்கு ஒரு சேமிப்பு கிடங்கு இல்லை. அது எலி தொல்லையாலும் மழை காலத்தாலும் இல்ல காஞ்சிபுரம் மாவட்டம் முழுமைக்குமே நெல் சேமிப்பு குடோன் எதுவுமே இல்ல. ஆமா, அங்கங்க அந்த வட்டத்துல ஒரு பகுதியில ஒரு சவுக்கு மர கழியை போட்டுட்டு அப்படியே அடுக்கி தார்பா போட்டு கட்டுவாங்க. அதாவது குறிப்பிட்ட அறுவடை சீசன்ல மட்டும் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தை நிரந்தரமா கட்டி அது நெல் முளைக்காம அரசுக்கு சேதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வினோத் நீங்க இருக்கிறீங்க. நீங்க உங்க கட்சியினுடைய தலைவருக்கு இந்த தொகுதியிலிருந்து ஏதாவது சஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா? தாவேக்கா ஆட்சி அமைந்தவுடன் ஃபர்ஸ்ட் அந்த காஞ்சிபுரத்துக்கு பேருந்து நிலையத்தை கொண்டு வருவோம். அதே போல பாத்தீங்கன்னா உத்திரமேர் தொகுதியில பெருமளவுல இந்த கனிம வள கொள்ளைகள் பெருமளவுல இருக்கு. இதனால விவசாயம் முற்றிலுமா பாதிக்கப்படுது. காற்று மாசுபடுது. விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்களை அந்த குவாரி அதிபர்களிடமே ஒப்படைத்து அவங்க அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விவசாயம் அழியக்கூடிய நிலைமையில இன்னைக்கு விவசாயம் இருக்கு. கண்டிப்பா அந்த குவாரிகளை நிரந்தரமா மூடுறதுக்கு உண்டான வழியை பண்ணுவோம். காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பட்டு நெசவு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூலி உயர்வு இன்னமும் உயர்த்தப்படாததான் இருக்கு. பட்டு விலை ஏறிச்சு, தறிக்கு உண்டான பொருள் விலை எல்லாம் ஏறிச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான அந்த தறிக்கு உண்டான பொருள் கிடைக்குதானா இல்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் வழிவகை செய்வோம். அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துக்கு அந்த தறி பொருட்களை கிடைக்கிறது செய்வோம். இறுதி சுற்று ஒரு வித்தியாசமான சுற்று. நம்முடைய செய்தியாளர் அகிலா அவர்கள் இருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கின்ற நிகழ்ச்சிக்குள்ள. சுப்பிரமணியன், பரந்தூர் பசுமை விமான திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு தலைவர். விவசாயிகளை கொடுமைப்படுத்த மாட்டோம், எந்த வகையிலும் விவசாய நிலங்களை நாங்க விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மாண்புமிகு மதிப்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாங்க. அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கறது ஒன்றிய அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம். நம்மளுடைய மாநில அரசு அப்படிங்கறது அதனுடைய நிலம் மட்டுமே நிலம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே டீல் பண்ணிட்டு இருந்ததுனால இதுக்கு ஏற்கனவே அது எல்லாமே டிசைட் பண்ணி கொடுத்த பிறகு மாநில அரசு இதன் மூலமாக என்ன பண்றது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துட்டு இருக்கு. சார், அடுத்ததா எடப்பாடியார் அவர்கள் இந்த விஷயத்தை உள்வாங்கவே இல்லங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. உங்களுடைய பதில் அதுக்கு? பரந்தூர் விமான நிலையம் வரணும்ன்றது அவருக்கும் எண்ணம் இல்லை. ஆனா அண்ணன் சொல்ற மாதிரி ரூபாலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணன் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட வாங்கிட்டு வரலாம், இல்ல எதிர் வீட்டுல இருக்கவங்க ரூபாய் வாங்கிட்டு வரலாம். இப்ப எப்படி அது ப்ராஜெக்ட் நிறுத்த முடியுங்க? நிறுத்தது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு கோபமா கூட இருக்கலாம் நான் சொல்றதால. ஆனா இதான் நிஜம். மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகை எங்களோட கோரிக்கை என்னன்னா, அவங்க ஆட்சிக்கு எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி எங்களோட பாத்தீங்கன்னா உதவித்தொகை உயர்த்தி தரணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க அதிகமா பேசிட்டு இருக்கோம். மேம், முதல்ல உங்ககிட்ட போகணும்னு நினைக்கிறேன். உதவித்தொகையை உயர்த்தணும் எந்த ஆட்சி வந்தாலும்ங்கிறாங்க. பட் இப்ப ஆட்சியில இருக்கிறதுனால உங்களுடைய பதில்? எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண்டிப்பாக வந்த உடனே அவங்களுக்கு வந்து உயர்வு அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க. அதே போல நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் மாநகராட்சியில பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிக்கு நியமன உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவியும் கொடுத்து இன்னைக்கு நம்மளுடைய மாற்றுத்திறனாளி ஒருத்தர் காஞ்சிபுரம் மாமன்றத்துல ஒரு கவுன்சிலரா இருக்காங்க. இதே மாதிரிதான் மத்த எல்லா ஊர்லயும். சோ மாற்றுத்திறனாளிகள் என்னைக்குமே வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் கைவிட்டது கிடையாது அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சகோதரர் சொன்ன இந்த விஷயம் நிச்சயமா அவர் காதுக்கும் போயிருக்கோம். நாங்களே இதை வந்து ஒரு கோரிக்கையா வைக்கும்போது நிச்சயமா பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றேன். சார், அடுத்ததா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்கள் மக்களின் பிரச்சனை எல்லாம் பேசுனீங்க. ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். அந்தந்த பகுதியிலே அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை வழங்கப்படும் என்பதை நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். டிவிகே வந்து பரந்தூர் விஷயம் பத்தி பேசியிருந்தீங்க. அதுல முக்கியமா அடுத்ததா மாற்றுத்திறனாளியோட கோரிக்கையும் இருக்கு. அதுக்கு உங்களுடைய கட்சி சார்பா ஒரு பதில். இப்போ பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் போராடல. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த காலமா தமிழகமே ஒரு போராட்ட களமா தான் இருக்கு. எல்லா விதத்திலும் எல்லாருமே போராடிட்டு தான் இருக்காங்க. அது போல மாற்றுத்திறனாளிகளும் போராட்டத்துல தாவேகா நேர்ல போயிட்டு எங்க கழக துணை பொதுச்சாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஆதரவு தந்திருக்காரு. அவங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கையை இந்த அரசுக்கு வாய் வழியா கொண்டு போக முடியாதனால விசில் மூலியமா கொண்டு போனாங்க. ஒன்னே இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்கள காவல்துறையை ஏவி கடுமையான முறையில் நடந்துகிட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்களோட கோரிக்கை 100% தலைவர் ஆட்சி வந்தோடனே நிறைவேற்றப்படும். அவங்களோட தான் நாங்க உறுதுணையா இருக்கோன்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக மாறி ஒரு மாசா முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.